ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறது இயல்பு தான் இல்லையா? ஏன் இவங்களுக்கு இந்த சந்தேகம் வருதுன்னா, ஒரு மிக மோசமான குளறுபடி அந்த துறையில் நடந்திருக்குது. எது? உதவி ஆய்வாளர் தேர்வில், சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டில் மிக மோசமான குளறுபடி நடந்த அந்த விவகாரம் உயர்நீதிமன்றத்தை அடைந்து விட்டது. என்ன குளறுபடின்றதை சொல்கிறேன். மக்கள் இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு பாலிசி பற்றியும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மொத்தம் நம்ம 69% இடஒதுக்கீடு தமிழகத்தில் பின்பற்றப்படுகிறது. இப்போது ஒரு இதில் எஸ்சிக்கு கட் ஆஃபு 65ன்னு வச்சுக்கோ, எம்பிசிக்கு கட் ஆஃபு 75, பிசிக்கு கட் ஆஃபு 80, அபவ் 80 ஓசி. சரிங்களா? இப்போது ஓசிக்கு எவ்வளோ? ஓப்பன் காம்படிஷனில் எவ்வளோ? அபவ் 80. 65 இதுக்கு ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு அவர் வாங்கியிருக்கிற மார்க்கு 85. அவர் ஓசியில் வைக்கணுமா ஷெட்யூல் காஸ்ட்டில் வைக்கணுமா? தாழ்த்தப்பட்டவர்கள் 65 மார்க் வாங்கினா போதுமே, இவர் 85 வாங்கியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதை வச்சு இவங்களால இவ்வளோதான் படிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அவங்கள 65 மார்க் எடுத்தால் போதும்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக மார்க் எடுத்திருக்கும் போது யாருக்கெல்லாம் இன்னும் லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி கம்மியாக மார்க் எடுத்திருக்காங்களோ அதனால அவங்கள அந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு ஓசியில் அதிகமாக மார்க் எடுத்திருக்கிறதுனால இவர் அங்கே ஃபில் பண்ணணும். கரெக்டு, உங்கள் லாஜிக் கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இவர் தான் 85 வாங்கியிருக்காரு. அப்போ அவரை எங்கே வைக்கணும்? ஓசியில் வைக்கணும். கரெக்டாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு சிஸ்டம்லாம் தெரியாது. தெரியாமல் இருந்தாலும் ஒரு காமன் மேனோட நாலேஜில் நீங்கள் சொல்லிட்டீங்க இது கரெக்டு. ஏன் கரெக்டுன்னா, இப்போ எளிமையாக சொல்கிறீங்க. ஏன் கரெக்டுன்னா, ஷெட்யூல் காஸ்ட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் 85 மார்க் வாங்கிட்டார். ஸோ அவரை தூக்கி ஓசியில் போட்டுட்டு இந்த இடஒதுக்கீடை எதுக்கு? கீழே இருப்பவரை கை தூக்கி விடுறதுக்கு இல்லையா? அவர் 85 வாங்கினவர் கை தூக்கி விடும் நிலையில் அவர் இல்லை. ஸோ அவரை தூக்கி ஓசியில் போட்டுட்டு 65 வாங்கினா இன்னொரு ஷெட்யூல் காஸ்ட்டு கிடைக்கணும். ஸோ இப்போ இன்னொன்று உண்மையான சமூக நீதி என்னவென்றால், 2 ஷெட்யூல் காஸ்ட் உள்ள வராங்களா? இன்னொன்று அவர் ஷெட்யூல் காஸ்ட்டாக கருத முடியாது. 85 மார்க் வாங்குறவர் ஏன் இந்த வரணும்? ஸோ அங்கே போயிட்டு ஷெட்யூல் காஸ்ட் 65 மார்க் வாங்கின ஒருத்தரை உள்ளே கொண்டு வரோன்னா இதுதான் உண்மையான சமூக நீதி. ஆனால் திராவிட மாடல் அரசில் சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டில் 85 மார்க் வாங்கின ஷெட்யூல் காஸ்ட்டு, பேக்வேர்டு கிளாஸு, மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸு எல்லாத்தையும் தூக்கி அந்தந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சார் நான் 85 மார்க் வாங்கியிருந்தேன், எஸ்சி தானே, எஸ்சி தான், சரியா போச்சு. என்ன நடந்திருக்குன்னா, உண்மையான சமூக நீதியாக இருக்க முடியா? ஒரு 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 ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ஒரு மோஸ்ட் பேக்வேர்டுக்கு வாய்ப்பு போகுது இல்லை? இடஒதுக்கீடு நோக்கம் என்ன? பின்தங்கியவர்களை தூக்கி விடுறது. 90 மார்க் வாங்கணும், எதுக்கு தூக்கி விடணும் நீங்கள்? அவன் தான் 90 மார்க் வாங்கிட்டானே. அதான் உண்மையான சமூக நீதி. ஆனால் திராவிட மாடல் அரசில் முதல் முறையாக இந்த வேலையை பார்க்குறாங்க. உங்களுக்கு இடஒதுக்கீடோட நோக்கமே அதிக பேரை, பிற்பட்டவர்கள், மிகவும் பிற்பட்டவர்கள், பழங்குடியினர், இவங்களை அதிக எண்ணிக்கையில் அரசு பண்ணி கொடுக்கணுன்றதானே நோக்கம். திராவிட மாடல் அரசில் தான் முறையாக அந்த தப்பு நடக்குது. இது வரைக்கும் இன்னும் சொல்லப்போனால் மற்ற ஸ்டேட்லாம் இந்த வேலையை பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதிக மார்க் வாங்கியிருக்காரு, அப்போப்பா நீ அதிக மார்க் வாங்கினாலும் நீ என்ன ட்ரைபு, அங்கே போ அப்படின்னு அந்த இடஒதுக்கீடை குறைப்பதற்கு வைக்கிறாங்க. அதுக்கு தான் அரிய வகை ஏழைகளுக்கு கொண்டு வந்திருக்கல மத்திய அரசு. ரொம்ப அழகாக புரிஞ்சுட்டு நீங்கள் சொன்னீங்க. இது உங்களுக்கு புரியுது. யுஎஸ்ஆர்பியில் இருக்க மெத்த படித்த மேதாவிகளுக்கு புரியவில்லை. போஸ்ட்டுக்கு, கவர்மெண்ட்டில் ஒரு போஸ்ட்டுக்கு இது ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியிடுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் இத்தனை காலி பணியிடங்களுக்காக தேர்வு நடத்தப்படுதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் குரூப் 4 பார்த்துக்கிட்டிங்கன்னா 630 பணியிடங்களுக்காக நடக்கும் தேர்வு. அதே போல் சப் இன்ஸ்பெக்டர் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் இது இருக்கும் இல்லையா? அப்போ இப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக வேலை கொடுத்துருக்கீங்களே, அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை மீறின விஷயம் தானே. 630 காலி இடம்னா நீங்கள் இன்னொரு 50 பேருக்கு கொடுத்துருக்கீங்கன்னா எப்படி இந்த எக்ஸ்ட்ரா பண்ணீங்க? இது விளையாட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த தப்பு எப்படி நடக்குதுன்றதை புரிஞ்சிக்கவே முடியல. காலங்காலமாக தமிழகத்தில் இந்த பாலிசி தான். இந்த உச்சநீதிமன்றம் கிளாரிஃபை பண்ணுறது வரைக்கும் ஒரு சில மாநிலங்களில் இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. 90 மார்க் வாங்கினாலும் அந்தந்த ட்ரைபுனா ஷெட்யூல் ட்ரைபு தான் அப்படின்ட்டு இந்த பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் தமிழகத்தில் இது சமூக நீதி மண் இல்லையாது. உங்களுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து எங்கே வெள்ளக்காரங்காலத்திலேயே இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய மாநிலம் நமது மாநிலம். அதனால் நமக்கு இந்த ஆம்பிகுட்டிலாம் கிடையாது. 90 மார்க் வாங்கினான்னா ஓசி, கம்மி மார்க் வாங்கினவங்களுக்கு தான் ரிசர்வேஷன் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி இந்த தப்பு நடக்குது? இது ஒரு தவறுதலாக, பிழையாக நடக்கக்கூடியது, எழுத்துப்பிழை மாதிரி இயல்பாக நடக்கக்கூடிய தவறாக நான் பார்க்கவில்லை. ரிசர்வேஷன் பாலிசியை யார் மாற்ற முடியும்? போனாருன்னு நான் சொல்கிறேன்ல, அல்லது திருமதி கல்பனா நாயக் இதை கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, இது பண்ணலைன்னா என்ன ஆயிருக்குன்னா இதான் நடந்திருக்கும். இதுவே சிஸ்டமா மாறி. எக்ஸாக்ட்லி. இது இடஒதுக்கீடு முறைக்கே அடிப்படைக்கு ஆபத்து வைக்கக்கூடிய நடைமுறை இல்லையா? அது திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கலாமா? திராவிட மாடல் ஆட்சியில் தான்மா நடக்கும். இது நான் இதை முதலமைச்சர் ஸ்டாலின் தலையிட்டு இதை இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாருன்ட்டு நான் அந்த குற்றச்சாட்டை சுமத்த விரும்பலை. ஆனால்
உங்கள் ஆட்சியில் இப்படி பண்ணலான்ற தைரியம் எப்படி அதிகாரிகளுக்கு வருது?